ஒன்று விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லா படிங்க, நல்ல கெரியர்ஸ் சூஸ் பண்ணுங்கள், வேலைக்கு போங்க. உங்கள் மனசுக்கு ஓரளவுக்கு நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், நம்ம அப்பா அம்மாவுடைய பேர்டனை ஓரளவுக்கு குறைத்திருக்கிறோம் அப்படின்ற போது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம், உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். ஆனால் பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற பொழுதோ கல்லூரியிலே படிக்கின்ற பொழுதோ இன்னும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உங்களை நிலைநிறுத்தி கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் இந்த பைத்தியக்காரத்தனமாக சினிமாவிலே காட்டுகிறார்களே, யூனிஃபார்ம், ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு லவ் பண்ணுறதுன்னு, அந்த முட்டாள்தனத்தை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்து விடாதீர்கள். நான் காதலுக்காக சாகிற அளவுக்கு ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கேன்னு முட்டாள்தனமான நம்முடைய கதாநாயகிகள் பேசுவார்கள். என் மாணவ செல்வங்களே, அந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவுகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுக்காதீர்கள் என்பதை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன். உண்மையான காதல் என்ன தெரியுங்களா? உண்மையான காதலுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். விக்ரம் பாத்ரா என்ற ஒருவர், அவருடைய பயோகிராஃபி அடுத்த வருஷம் வரதா இருக்குது, ஃபிலிமா வரதா இருக்குது. தயவுசெய்து அந்த மாதிரி படங்கள் போய் பாருங்க. விக்ரம் பாத்ரா என்ற ஒருவர் இராணுவத்தில் இருக்காரு. அவர் ஒரு பெண்ணை காதலிக்கிறார். அந்த பெண் வீட்டில் வந்து இராணுவ வீரனுக்கு போய் நான் பெண் கொடுக்க மாட்டேன்னு அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதில் அவங்க அப்பா அம்மாட்ட பேசுறதுக்காக வரார் ஊருக்கு. வந்து பெட்டியை வைக்கிறாரு. கார்கில் போருக்கு திரும்ப வர வேண்டும்னு அவருக்கு டெலிகிராம் வந்துடுது. அவர் என்ன சொல்கிறார் அந்த பெண்கிட்ட, நான் திருப்பி போயிட்டு வந்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், உங்கள் அப்பா அம்மாட்ட பேசுகிறேன்ட்டு அப்படியே புறப்பட்டு போகிறார். போன அந்த வீரர் தன்னோடு இருந்த 12 பேரை காப்பாற்றி விட்டு பாகிஸ்தானிய பங்கரில் இருக்கக்கூடியவர்கள் மீது குண்டு சுடுகிறார். அவருக்கு முன்னாடி ஒரு இராணுவ வீரர் போக ஆசைப்படுறாரு. அவரை பின்னுக்கு தள்ளிட்டு, உனக்கு குழந்தைங்க இருக்கு, நீ பின்னாடி போ, நான் முதல்ல போறேன்னு சொல்லி அவர் போறார். இந்த பேச்சை முடிச்சு அவர் போறதுக்குள்ள அவர் மேல குண்டு மழை பாய்கிறது. அப்பா அவர் சொன்ன வார்த்தை தாங்க, நீ இப்ப என் மேல குண்டு மழை பொழிஞ்சிட்டல, இன்னும் பொழிடா, இன்னும் பொழிடா. என் மனசு இன்னும் அதை கேட்குது, நான் வீரமாக எடுத்துக்கொள்வேன் என்று சொல்வதற்குத்தான் அவர் சொன்னது. ஏ தில் மாங்கே போர்றது நீங்க நினைச்ச மாதிரி ஒரு ஃபேண்டா அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்த வாசகம் அல்ல, ஒரு பெப்சி அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்த ஒரு வாசகம் அல்ல. தில் மாங்கே மோர் என்று சொன்னது ஒரு ராணுவ வீரன் எதிராளியினுடைய குண்டுமழை என்னுடைய இதயத்தை துளைக்கட்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை. அவன் இறந்து போகிறான். அவன் ஒரு பெண்ணை காதலித்தான். அந்த காதலி இன்று வரைக்கும், எப்போ 99ல நடந்தது கார்கில் வார், இன்னைக்கு நம்ம என்ன இருக்கோம், we are going to reach 2019 இல்லையா? 20 ஆண்டுகளாக திருமணம் செய்து கொள்ளாமல் எங்கோ ஒரு கிராம பள்ளிக்கூடத்திலே ஆசிரியராக வேலை செய்கிறார். உண்மையான காதல் என்பதை வாழ்க்கையில் அதை வாழ்ந்துட்டு இருக்கவங்க கிட்ட நீங்க பார்க்கலாம். சினிமாக்குள்ள காட்டுற காதலை பார்த்துட்டு இதெல்லாம் காதல் நினைச்சிட்டு டெடி பேர் கொடுக்கறது காதல், ஒத்த கவிதை எழுதினா காதல், எஸ்எம்எஸ் பண்ணா காதல், பிட்சா வாங்கி கொடுத்தா காதல், இது எதுவுமே காதல் இல்லை. உங்க வாழ்க்கையை நீங்க முதல்ல நல்லா படிங்க, நல்லா வேலைக்கு போங்க, உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சமூகத்திற்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் நீங்கள் படித்த பள்ளிக்கூடத்திற்கும் உங்களால் ஏதாவது செய்ய முடியும் என்றால் அதை கான்ட்ரிபியூட் பண்ற அந்த தகுதி உங்களுக்கு வருகின்ற பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையை முடிவு செய்யக்கூடிய தகுதியும் பக்குவமும் உங்களுக்கு வரும். அந்த மெச்சூரிட்டி அது வரைக்கும் உங்களுக்கு வராது. எனவே சினிமா காதலை பார்த்து ஏமாந்து விடாமல் நல்ல நட்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். சந்தோஷமா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருங்க. ஹாப்பியான ஒரு வாழ்க்கையை, மிக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை. உங்க பொண்ணை வந்து ஒரு பையனோட பார்த்தனேன்னு யாராவது நம்ம அப்பா அம்மாட்ட சொன்னா, தெரியுமே என் பொண்ணு அந்த பையனை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டுக்கு கூட வரான, என் புள்ள மாதிரி அவன் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்க பையனை ஒரு பொண்ணோட பார்த்து நல்லா தெரியுமே அவங்க சூப்பர் ஃப்ரெண்ட்ஸு, அவனுக்கே ஒரு தங்கச்சியே இல்லையா, அதனால இவ்வளவுதான் கொட்டிக்கிட்டே இருப்பான். இப்ப பார்த்து எங்க வீட்டில் வளர்ற குழந்தைங்க சார்னு அடுத்தவங்க வந்து கோல் சொன்னாக்கா நம்ம அப்பா அம்மா கவலைப்படாமல் இருக்கக்கூடிய நட்பானதாக நம்முடைய நட்பு இருக்க வேண்டும் என்பதிலே நீங்கள் கவனமாக இருந்தீர்கள் என்றால் எல்லா பெற்றோர்களுக்கும் அது மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும் என்பதை